சிங்கமாவே இருந்தாலும் தனி ஒரு ஆளா எதிர்த்து நின்னு துரத்தி விடுற அளவுக்கு தில்லானது இந்த ஹனி பேஜர். பொதுவா சிங்கங்க ஹனி பேஜரை அவ்வளவா வேட்டையாடுறதே கிடையாது. சில நேரத்துல சிங்கம் ஹனி பேஜரை பார்த்தா விலகி போயிடும். ஹனி பேஜரை வேட்டையாடுறத விட அதை உணவா சாப்பிட்றதுல சிங்கங்களுக்கு நிறைய சிரமம் இருக்கு. ஹனி பேஜரோட தோல் ரொம்ப அடர்த்தியாகவும் கனமாகவும் இருக்கிறதால அதோட உடம்ப கிழிக்கும் போது சிங்கங்க ஏன்டா இவனை கொன்னோன்ற அளவுக்கு ஹனி பேஜர் சிங்கத்துக்கு சோதனையை கொடுக்குது. மரம் ஏறுறதுல சிறுத்தைக்கு அடுத்தபடியா ஹனி பேஜர் இருக்கு. சிறுத்தை பொதுவா வேட்டையாடிய உணவை மரத்துல வச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. வேட்டையாடிய உணவை சிறுத்தை மரத்துல பாதுகாப்பா வச்சிருக்கும். சிறுத்தை இல்லாத நேரத்துல மரத்துல இருக்கிற உணவை ஹனி பேஜர் சாப்பிடுமா. மரத்துல இருக்க சிறுத்தை குட்டிகளையும் ஹனி பேஜர் தூக்கிட்டு போயிடுமா. ஹனி பேஜர் மண்ணுக்குள்ள குகை தோண்டி அதுக்குள்ள வாழற ஒரு உயிரினம். ஹனி பேஜர் அதிகபட்சமா 24 வருஷம் வரை உயிர் வாழும். இதோட இனப்பெருக்க காலம் 6 மாசம். ஒரே நேரத்துல 2 குட்டி போடும். ஹனி பேஜர்களோட குட்டிங்க சர்வைவல் பத்தி தெரிஞ்சிக்க அதோட தாயோட டிராவல் பண்ணும். ஹனி பேஜர் தன்னோட குட்டிகளை 2 வருஷம் வரை கூட இருந்து வளர்க்கும். எப்படி எதிரியை எதிர்கொள்றது, அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிப்பது, எல்லா சகலத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம்தான் அதோட குட்டிகளை தனியாவே போக விடும் ஹனி பேஜர்.